கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌனி ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அட ஆமாங்க, கஸ்டமர் கேட்ட அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஷடவுன். சரி நான் முன்னத்த நாளே ப்ரிப்பேர் பண்ணி தரேன், நீங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் எனக்கு அந்த அன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க, பர்த்டே அன்றைக்கி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்னத்த நாளே ப்ரிப்பேர் பண்ணி கனாச் எல்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க கனாச் செட் ஆகணுங்கிறதுக்காக. அப்புறம் ஒரு ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிவிட்டேன், சரி அடுத்த நாள் ஷடவுன் நம்ம வீட்டிலலாம் க்ரீம் இருக்கே ஃப்ரீசரில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. கேக்கு க்ரீமுக்கு ஒன்றாகல, பார்த்தா ப்ரௌனி வந்து சைடில் ஃபுல்லாக ஹார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து அதை நோட்டீஸ் பண்ணல, அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் சொன்னாங்க, சைடில் ஃபுல்லாக ஹார்டாக இருக்குது, பட் சென்டர்லலாம் செமையாக இருக்குது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு ஆர்வ கோளாறில் க்ரீம் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனி ஹார்ட் ஆயிடுச்சு. இந்த கனாச் செட் ஆகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் லோ ஸ்பீடில் வச்சுருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன், நான் ப்ரௌனி ஸ்லாப் வந்து அரௌண்ட் திருப்பூர் அண்ட் கரம்தமட்டி ஏரியாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அது போக உங்களுக்கு ப்ரௌனி பீசஸாக வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.